Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது TNPSC Group 2 2A 2025 100 days செல்ஃப் ஸ்டடி பிளான் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக தான் இருப்பீங்க. ஸோ இந்த பிளானில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எப்படி கவர் பண்ண போகிறோம், டெய்லி என்னென்ன படிக்கணும், எந்த புக் படிக்கணும், எந்த மாதிரி கொண்டு போகணும், எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். நீங்கள் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் இந்த எக்ஸாம்ஸை தாராளமாக கிராக் பண்ண முடியும். கிராக் பண்ணியிருக்காங்க, நீங்களும் கிராக் பண்ணலாம். ஓகே ரைட். ஸோ குரூப் 2 2A பார்த்தினா எல்லாம் பேசிக்கான விஷயங்கள், அதாவது என்ன புக்ஸ் படிக்கணும், என்ன புக் லிஸ்ட்டு, என்ன ஏஜ் லிமிட், என்ன போஸ்ட் இருக்குது, ஏற்கனவே வீடியோ நம்ம வந்து போட்டுட்டோம். அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்க, 2025 எக்ஸாம் டேட் செப்டம்பர் 28 இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ அப்லோட் ஆகிறதுல இருந்து எக்ஸாம்ஸ்க்கு ஒரு 140 days கிட்டே வந்திருக்கு. பட் நம்ம டார்கெட் 100 நாள் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 100 நாட்கள் சரியாக ப்ரிப்பேர் பண்ணால் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, செப்டம்பர் 28 எக்ஸாம் அப்படின்னா உங்கள் ப்ரிப்பரேஷன் மினிமம் ஒன்று மே மிட்டு இல்லை மே எண்டு அதுக்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். ஜூனுக்கு மேலே தள்ளி போடாதீங்க. அதுக்கு மேலே தள்ளி போட்டால் உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் நடுவில் வந்து இருக்குது, அதை படிக்கலாமா, எந்த மாதிரி கொண்டு போகணும், ஒரு குழப்பம் அங்கே வந்து வரும். குரூப் 2க்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, எக்ஸ்க்ளூசிவாக குரூப் 2 வேணும்னு நினைக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஜூனுக்குள்ளே இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். ஜூன் ஃபஸ்ட்லாம் வரும்போது நீங்கள் ஆரம்பிச்சிருக்கணும். ஓகேவா? ரைட், பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இந்த 100 டேஸில் ஆனுவல் பிளானரில் உங்களுக்கு டேட் கொடுக்கப்படுறது ஜூலை 15 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. எக்ஸாம் டேட்டு செப்டம்பர் 28. ஸோ வேகன்சி நமக்கு இன்னும் வந்து கொடுக்கல. வேகன்சி கொடுக்கட்டும், கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா பார்த்து படிச்சுக்கலாம். அந்த கதைக்கே வந்து போயிடாதீங்க. எவ்வளோ வேணால் வரட்டும், அது அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். நம்ம வேலை இப்போ நம்ம படிக்கிறது தான். எனக்கு குரூப் 2 2A வேணும் அப்படின்னா அடுத்து வரப்போகிற இந்த 100 நாட்கள் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். அது கிளியராக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? எதுக்காக திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போது நிச்சயமாக சர்க்கிள் வரதாங்க செய்யும். அதை ஸ்ட்ராங்காக எதிர்கொண்டால் தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். பார்த்துக்கோங்க, கடந்த செல் நடந்து முடிந்தது ஒரு சின்ன அத்தியாயம்தான். வெறும் பக்கத்தை மட்டும் திருப்பு, புத்தகத்தை மூடாதே. இதை திரும்ப 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 படிங்க. எதுக்காக? நீங்கள் பிளான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு 100 நாள் பிளான் இருக்குது, ஒரு 3 மாதம் 4 மாதம் படிக்கும் போது சர்க்கிள் வரதான் செய்யும். பட் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பாலிட்டி படிக்கிறீங்க, ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா பாலிட்டி படிக்கும் போது ரொம்ப போராக இருக்குது, படித்து முடிக்காத மாதிரி வந்திருக்கு. அந்த டைமில் நீங்கள் ஒட்டு மொத்தமாக தூக்கி போடாமல் பாலிட்டி கஷ்டமாக இருக்கா அது ஓரமாக எடுத்து வச்சு ஹிஸ்ட்ரி வந்து படிங்க. ஹிஸ்ட்ரி கஷ்டமாக இருக்கா அது ஓரமாக எடுத்து வச்சு தமிழ் வந்து படிங்க. தமிழ் கஷ்டமாக இருக்கா மேக்ஸ் படிங்க. அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு கடுப்பாகும் போதோ இல்லை வெக்ஸ் ஆகும் போதோ ஒட்டு மொத்தமாக தூக்கி போடாமல் அதை மட்டும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன வந்து படிக்கலாம். உங்களுக்கு 10 சப்ஜெக்ட் மேலே வந்து இருக்குது இல்லையா? அதில் எல்லாமே போர் அடிச்சிட்டா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. எதனா ஒன்று போர் அடிக்குது அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அதை மட்டும் வந்து பாருங்கள். சின்ன சின்ன சர்க்கிளுக்காக ஒட்டு மொத்தமாக உங்கள் கனவு நீங்கள் தூக்கி வச்சிடக்கூடாது. ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நடக்கிற சின்ன சர்க்கிள் எல்லாமே ஒரு சின்ன அத்தியாயம் மட்டும்தான். அது ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோமோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். கிளியர்? சரிங்க, பிளான் நம்ம வந்து பார்த்துடலாம். அண்ட் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு ப்ராப்பர் 100 days ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். கிளாஸ், டெஸ்ட், PDF, GS, லாங்குவேஜ் எல்லாமே கவர் ஆகும். May 14th பேட்ச் 1 ஸ்டார்ட் ஆகுது. வித் ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, டே 1 டே 2 இந்த பிளான்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இது தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணால் இன்னும் பெட்டராக வந்திருக்கும். தெரியாதவங்க இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ குரூப் 2 2A பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இந்த இடத்துல குரூப் 2 பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ், 2A பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ். நம்ம டார்கெட் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் படிக்கிறேன், குரூப் 2A மெயின்ஸ் படிக்கிறேன் அந்த மாதிரி கிடையாது. குரூப் 2 2A ஒட்டுமொத்தமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிலிம்ஸ் தனியாக மெயின்ஸ் தனியாக அந்த கதையே இல்லை. ஒட்டுமொத்தமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இந்த வருஷம் இதில் நீங்கள் போஸ்ட் வாங்க முடியும். நான் ப்ரிலிம்ஸ் மட்டும் படிக்க போகிறேன், மெயின்ஸ் அப்புறமா பார்த்துக்கிறேன், டைமே இருக்காது. ப்ரிலிம்ஸ் மட்டும் கிராக் பண்ணால் உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. ரெண்டுமே சேர்ந்து பண்ண மட்டும் தான் வேலை வந்து கொடுப்பாங்க. நம்ம கொண்டு வந்திருக்க பிளானும் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம டார்கெட் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கான விஷயம் 200 கேள்விகளில் 150 வந்து போடணும். இந்த 150ன்னு சொல்கிறது அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணலாம். பட் இந்த 150யை ப்ராப்பராக ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் நம்மளால் கிராக் பண்ண முடியும். நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், நம்ம கையில் என்ன சோர்ஸ் இருக்குது, கையில் என்ன புக் இருக்குது, நம்மக்கிட்ட என்ன விஷயம் இருக்குது, அதை மட்டுமே ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணால் இதை கிராக் பண்ண முடியும். ஓகே, அதாவது நம்ம வந்து வெளியே போயிட்டு பெரிய பெரிய ஹோட்டலில் போயிட்டு பிரியாணி தேடி கண்டுபிடிச்சி வாங்கி சாப்பிட்டு வயிறு கெட்டு போகிறத விட வீட்டில் இருக்கிற சில பழைய கஞ்சி சாப்பிட்டாலும் ஹெல்த்தியாக இருக்க முடியும். அதே கான்செப்ட் தான். ஒரு சில சாப்டருக்காக ஒரு சில கொஸ்டினுக்காக நிறைய புக்ஸை தேடுறதை விட கையில் இருக்கிறத ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணால் இந்த 150 ப்ரிலிம்ஸில் சாத்தியமாக போட முடியும். ஓகே, நல்லா பாருங்கள். இங்கே லாங்குவேஜுக்கு 98 நான் வந்து கொடுத்துருக்கேன், மேக்ஸிமம் 98. இது எல்லாருக்குமே புக்கு வந்து இருக்குது, எல்லாருக்குமே கிடைக்கும். தமிழ் இங்கிலீஷோ எல்லாருக்குமே கிடைக்க போகுது. அடுத்து மேக்ஸு 23, இதுவும் எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். இங்கே உங்களுக்கு
121 கேள்வி கிட்ட வந்து இப்போ வந்தாச்சு. அடுத்தது ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 75 கேள்வி இருக்குது. ஓகேவா? 75 கேள்விகளில் 75மே வெளியே தான் கேட்பாங்க. அதாவது டிகிரி லெவல் புக்கு வந்துருக்கு இல்லையா, 75மே இங்கே தான் கேட்பாங்கன்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. 75ல் சாலிடாக 33 கேள்விகள் சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணி தான் டைரெக்டாக இன்டெரக்டாக வரும். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் ப்ரீவியஸ் இயர் குரூப் 2 பேப்பர் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் டிகிரி லெவல் புக்கை படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், எல்லாம் வந்து உண்மை தான். ஆனால் கையில் இருக்க சோர்ஸ்லேயே உங்களுக்கு 30 கேள்வி கிட்டே வந்திருக்கு. 150 இங்கே நீங்கள் எடுக்க முடியும். ரைட்டா? இதில் கொஞ்சம் மிஸ் ஆகும் இல்லையா, அதை இந்த 45ல் இங்கே நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையாக ஒரு ஸ்மார்ட் ஒர்க்காக மூவ் பண்ணால் தான் கிராக் பண்ண முடியும். ஸோ கேல்குலேட் பண்ணி கொண்டு போங்க. இதை படித்தா இங்கே மார்க் வரும், இதை படித்தா மார்க் கம்மியாக தான் வரும். ஏன் வந்து படிக்கணும்? அதாவது ஒரு 10 கேள்விக்காக 100 பேஜை புரட்டுறதை விட 20 கேள்விக்காக ஒரு 50 பேஜை புரட்டலாம், பெட்டராக வந்திருக்கும். அந்த கான்செப்ட் தான். ஸோ என்ன சோர்ஸ் கையில் இருக்கோ அதை ஸ்ட்ராங்காக முடிங்க, எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணியாகணும், சிலபஸை ப்ராப்பராக டீகோட் பண்ணணுங்க. ஸோ குரூப் 2 குரூப் 2A ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸில் ஒரு டாப்பிக்கும் எங்கெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், என்விரான்மெண்ட் அப்படின்னு ப்ரிலிம்ஸில் எங்கே இருக்குது, மெயின்ஸ் எங்கே இருக்குது, எங்கேருந்து படிக்கலாம், இப்படி பிரித்து ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணி கைப்பட எழுதுங்க. அதை எழுதுறதுக்கு அப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தவொடனே டெஸ்ட் பேட்ச் போடணும், கிளாஸ் போடணும், படிக்கணும், 6 புக் படிக்கணும், 9th புக் படிக்கணும், எந்த யூஸுமே அதில் வந்து இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது பாலிட்டியா அதை எடுத்துக்கணும். ரைட்? ஒரு 10 டாபிக் கொடுத்துருக்காங்கப்பா. இந்த 10 டாபிக் ப்ரிலிம்ஸில் கவர் ஆகுது, இதே 10 டாபிக் மெயின்ஸில் எங்கே வந்து கவர் ஆகுது, ரெண்டுமே சேர்த்து நம்ம சமச்சீர் புக்கில் எங்கே வந்து படிக்க போகிறோம், இல்லை வெளியே இருந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்கில் எங்கேருந்து படிக்க போகிறோம், இந்த வேர் டு ஸ்டடியும் ப்ராப்பரான சிலபஸும் டீகோட் பண்ணி கைப்பட ஒரு 1 வீக் அனலைஸ் பண்ணி முழுமையாக எழுதுங்க. யூடியூப்பில் எல்லாருமே போட்டிருக்காங்க, இப்போ நானும் வந்து கொடுக்க தான் போகிறேன். பட் அது மட்டும் போதாது, ஒரு பிடிஎஃபாக கொடுத்தா பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம், அது ரொம்ப ஈஸி. பட் அதில் எந்த ஒரு யூஸுமே இல்லை. உங்கள் வேலை என்னது, அதை ப்ராப்பராக எடுத்து கைப்பட எழுதுங்க. இதை பண்ணால் தாங்க ப்ராப்பராக கிராக் பண்ண முடியும். ஒரு டாப்பருக்கும் அந்த பார்டரில் கிளியர் ஆகாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம், இதான் ஒன்று தான். அந்த ஸ்மால் எட்ஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் உழைப்பை நீங்கள் போடணும். ஒரு அகாடமி ஜாயின் பண்ணாலும் 99% நீங்கள் உழைச்சா தான் கிராக் பண்ண முடியும். ஓகே? இப்போ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் என்னென்ன சிலபஸ் இருக்குன்றதை ப்ராப்பராக டீகோட் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கணும். அடுத்த வீடியோவில் நான் வேட் ஸ்டடி வந்து கொடுக்குற ப்ரிலிம்ஸ்க்கு அதை பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே? ரைட். சரிங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது நமக்கான புக் லிஸ்ட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க. இது எல்லாமே சமச்சீர் புத்தகம் தான். அவ்வளோதான். இதை ஃபஸ்ட்டு வந்து முடிச்சிடணும். கையில் இருக்கிற 6 to 12 ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, மேக்ஸு, தமிழ், இங்கிலீஷ் இதை ப்ராப்பராக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் டிகிரி லெவலில் என்ன புக் இருக்கோ அதை நீங்கள் வந்து கவர் பண்ணணும். நான் புக் லிஸ்ட் தனியாக வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாரு, கிளியராக வந்து புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னது, சோர்ஸ் கையில் இருக்குதா அதை வந்து முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் டிகிரி லெவல் புக்ஸை நீங்கள் தொடரணும். நான் இதை படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லவே இல்லை, அதை முடிச்சுட்டு இங்கே வந்து வாங்க. உங்களுக்கு பேஸ் அங்கே தான் இருக்குது. ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், நம்ம கையில் இருக்க சோர்ஸ் தான் பேஸு. அதுக்கப்புறம் வெளியே இந்த புக்கை வாங்கி நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ரைட்டுங்க. சரி, இப்போது பிளான் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ கிளாஸ் பார்த்த விவரங்கள் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன், லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட். இப்போ பிளான் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ், மேக்ஸு, ஜிஎஸ் இது 3மே நம்ம வந்து படிக்கணும். ஓகேவா? இதில் எல்லாத்துக்குமே ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் வித் மெயின்ஸை நீங்கள் வந்து கொண்டு போய் ஆகணும். ஏன் அப்படின்னா இப்போ குரூப் 2A இது எடுத்தால் லாங்குவேஜும் படிக்கணும், ப்ரிலிம்ஸ் படிக்கிறத மெயின்ஸுக்கும் படிக்கணும். மேக்ஸ் எடுத்தால் எஸ் ரெண்டுத்துமே கவர் ஆக போகுது, ஜிஎஸ் எடுத்தாலும் ரெண்டுமே கவர் ஆக போகுது. ஓகேவா? அப்போ இந்த ஒரு விஷயமே நீங்கள் படிக்கிறத ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் சேர்ந்த மாதிரி சிலபஸை கம்பேர் பண்ணி படிக்கணும். இப்போ கிராமர் பார்ட் இருக்குது இங்கிலீஷில், ப்ரிலிம்ஸில் எவ்வளோ கிராமர் பார்ட் இருக்குது, மெயின்ஸ் எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க. இலக்கணம் ப்ரிலிம்ஸ் எவ்வளோ இருக்குது, மெயின்ஸ் எவ்வளோ இருக்குது, அதை லிங்க் பண்ணி இப்போயே நீங்கள் முடிச்சு வச்சுட்டா பாதி கடல் மெயின்ஸுக்கும் ரெடி ஆகிடும், ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் முடிச்சா வந்து பின்னாக படிச்சிடலாம். ஓகேவா? அண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்கள் டைம் கரெக்டாக வந்து ஒதுக்கிங்க. உங்கள் டைமில் லாங்குவேஜும் இருக்கணும், மேக்ஸும் இருக்கணும், ஜிஎஸும் வந்துருக்கணும். ஓகேவா? இப்போ நான் கொடுத்துருக்க இந்த பிளான் பிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ் மட்டும் தான் முழுசாக நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கும் என்னென்ன விஷயம் வந்து படிக்க போகிறோன்றதை ஒரு புக் வைஸாக ப்ராப்பராக நம்ம வந்து கொடுத்துருப்போம். அது ஃபுல்லாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது ஜிஎஸ் மட்டும் தான் வந்திருக்கும். லாங்குவேஜுக்கு நம்ம தனியாக ஒரு பிளானை வந்து மேக் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணல அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஒரு குழப்பம் வந்து பின்னாக வரும். ஏன்னா லாஸ்ட் குரூப் 2ல் இங்கிலீஷ்க்கு ரொம்ப ஈஸியாக கொடுத்துருந்தாங்க, அதாவது இதான் வந்து போயம் ஈஸியாக நம்ம வந்து படிச்சிடலாம். பட் இப்போது கிராமர் தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு, ப்ரோஸ் கம்மியாக தான் வந்திருக்கு, போயம் கம்மியாக இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் நடுவில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கிலீஷ்க்கு தனியாக பிளான் போட்டாகணும், தமிழுக்கு தனியாக பிளான் போட்டாகணும். பட் ஜிஎஸ் மேக்ஸ் வந்து காமன் தான். ஓகேவா? இந்த 100 நாட்கள் பிளானில் ஜிஎஸ்க்கும் மேக்ஸ்க்கும் இதை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் தனித்தனியாக நான் பிளான் வந்து கொண்டு வரேன்.
ஏன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6 to 12th புக்கை வந்து படிக்கணும், ப்ளஸ் அதில் இருந்த டாபிக் வைஸாக சிலபஸ் வைஸாக வந்து படிக்கணும். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் போயம் ப்ரோஸ் இப்போ கம்மியாகிடுச்சு வெயிட்டேஜ், கிராமருக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க, இப்போ ஸ்கில் செட் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது தமிழுக்கும் இங்கிலீஷும் ஒன்றா மிக்ஸ் பண்ணால் ரொம்ப குழப்பம் வந்து வரும். தமிழுக்கு தனியாக ஒரு பிளான், இங்கிலீஷ் தனியாக ஒரு பிளான் நான் வந்து கொண்டு வரேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 100 நாட்களில் ஜிஎஸ்க்கு மேக்ஸ்க்கும் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு போதுமானதாக வந்து இருக்கும். ஸோ ஒரு நாளும் என்னென்ன படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும் எல்லாமே ப்ராப்பராக வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இது எல்லாமே புக் லிஸ்ட்டும் மெயின்ஸ்க்கும் சேர்ந்த மாதிரி தான் வந்திருக்கும். பாருங்கள், இந்த டாப்பிக்கில் நீங்கள் சமைச்ச புக்கை முடிச்சுட்டு மெயின்ஸ் இந்த புக்கை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு டாப்பிக்கும் மக்கள் தொகை இருக்குது, எக்ஸ்பிரஷன் இருக்குது அப்படின்னா இது தமிழ்நாடு புக்ஸை வந்து பின்னாக்க படிக்கலாம், அண்ட் 11th புக்கை வந்து படிக்கணும், ப்ளஸ் இந்த புக்கை நீங்கள் வந்து படிச்சிக்கலாம். ஓகேவா? இந்த எல்லா டாப்பிக்குமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் குரூப் 2 2A. ஓகேவா? இப்போ 2Aல எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு எம்சிக்கில் வந்து கொடுக்க போகிறாங்க. 2 பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மக்கள் தொகை பெருக்கம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த டாப்பிக்கை நீங்கள் எலாபரேட்டாக பார்க்கும்போது டிஸ்கிரிப்டிவாக அந்த மாதிரி தோணும். பட் படிக்கிற சோர்ஸ் பாருங்கள், 10th புக்கை படிக்கிறீங்க, 11th புக்கை படிக்கிறீங்க, இது ப்ரிலிம்ஸ்க்கும் வேணும், குரூப் 2க்கும் வேணும், குரூப் 2Aக்கும் வேணும். ரைட்டா? படிக்கிற விஷயத்தை நீங்கள் கம்பைன் பண்ணி ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணால் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே சூப்பராக நீங்கள் ரெடி ஆகிட முடியும். ரைட்? அப்போ இந்த பிளானில் நம்ம கொடுத்துருக்க எல்லா விஷயமே ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் குரூப் 2 and 2Aல லிங்க் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இதுபடி ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக போதுமானதாக வந்திருக்கும். ஓகேவா? ஸோ டே 90 வரைக்கும் கரெக்டான பிளானாக வந்திருக்கும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு டாப்பிக்கும் எங்கேருந்து படிக்கணும் இல்லை கிளியராக வந்திருக்கும். அடுத்த வீடியோவில் டிகிரி லெவல் புக்கிலேருந்து எங்கெல்லாம் வந்து இப்போ நாங்கள் படிக்கலாம், என்ன சோர்ஸ் வந்து இருக்குது, அந்த சோர்ஸ் எப்படி ரெஃபர் பண்ணலாம் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. பட் ஆஸ் ஆஃப் நவ் பேஸை முடிச்சிருங்க, ப்ரிலிம்ஸுக்கு பேஸை வந்து முடிங்க, அதுக்கப்புறம் நம்ம அப்பில் வந்து இப்போ நாங்கள் போய்க்கலாம். ஓகேவா? அண்ட் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் நான் தனியாக பிளான் வந்து மேக் பண்ணுறேன். ஏன்னா ஃப்ரீ டெஸ்ட் நம்ம வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழுக்கு ஆல்ரெடி வந்து இப்போ நாங்கள் போயிட்டுருக்கு. இங்கிலீஷ்க்கு வந்து அது எப்படி மேக் பண்ணணும் ஒரு ஐடியாவை நமக்கு வந்து கிடைக்கல. ஏன்னா கிராமர் வந்து ஓகே, போயம் வந்து ஓகே, ப்ரோஸ் வந்து ஓகே, பட் ஒரு ஸ்கில் செட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கில் செட் எல்லாமே நம்ம புதுசாக தான் ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு தனியாக பிளான் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே மேக் பண்ணி இங்கிலீஷ்க்கு தனியாக ஒரு பிளான், தமிழுக்கு ஒரு பிளான் வந்து வரும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் இந்த 100 நாட்களில் குரூப் 2A ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? இதை நம்ம ஒரு நாளும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம். பட் வீடியோ எடுத்தால் வந்து பின்னாக போயிட்டு இருக்கோம். பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, எடுத்துக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், டெலகிராம் மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். பட் எந்த ஒரு பிளான் பண்ணாலும் அதை கடைசி வரைக்கும் முழுமையாக ஃபாலோ பண்ணுங்கள், போதுமானதாக வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பிளான்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸும் டெஸ்ட் பேட்சும் வந்து போட்டிருக்கோம். டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.